அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் மென்டல் வெல்பீயிங் ஆஃப் மெடிக்கல் ஸ்டடீஸ் இஸ் ஹெடட் பை ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ மாணவர்களின் மனநலம் நல்வாழ்வுக்கான தேசிய பணிக்குழு யார் தலைமையில் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் படா மத் அப்படிங்கிற இவர் தலைமையில். சரிங்களா, டைரக்டான கொஸ்டின் தான். அடுத்தது, a 10-member national task force has been set up to ensure the safety of doctors under the leadership of whom அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 10 பேர் கொண்ட தேசிய பணிக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தி சரின் அப்படிங்கிற இவங்க தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, யாரால அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கமிட்டியை வந்து பொதுவாக கமிட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. இந்த கமிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ சுப்ரீம் கோர்ட் அமைச்ச ஒரு கமிட்டியா இருக்கு. சரியா, ஆர்த்தி சரின் கமிட்டி. அடுத்தது, லதா மங்கேஷ்கர் அவார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஹாஸ் பின் அவார்டட் டு ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தின் லதா மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த KS சித்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா, அதனாலதான் இதை பார்க்கிறோம். அடுத்தது, who has been appointed as India's permanent representative to United Nations? ஐக்கிய நாடுகள் சபையின் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா பர்வதநேனி ஹரிஷ் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா, so last question, consider the following statements. The World Health Organization declared India polio free in 2014. 2024 Meghalaya polio cases vaccine derived அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம்னா உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவை போலியோ இல்லாத நாடாக 2014 அறிவித்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். போலியோ ஃப்ரீ இன் 2014 அப்படிங்கிறது கரெக்ட். மேகாலயாவில் தற்போது ஏற்பட்டுள்ள போலியோ தொற்று தடுப்பூசியால் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது சரிதான். ஓகேங்களா, ஸோ போலியோ ஃப்ரீ தான். நம்ம இருந்தாலுமே அந்த ஓரல் போலியோ வேக்சின், ORV வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலியோ வேக்சின்ல பார்த்தோம்னா போலியோ வைரஸோட வீக்கெண்ட் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு அந்த வேக்சினை போடுறப்போ ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு போலியோ தொற்று ஏற்படலாம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ சி தான் ஆன்சர் நமக்கு. சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.